ஏரியால துணை ராணுவ படையினரும் காவல்துறையினும் ஊர்வலம் மாதிரி போறாங்களா? இதுக்கு பேர் தாங்க கொடி அணிவகுப்பு. இது எல்லா ஏரியாலையும் நடத்த மாட்டாங்க. எங்கெங்கெல்லாம் பதற்றமான வாக்குச்சாவடிகள் இருக்கோ, எந்தெந்த மாவட்டங்கள்லாம் பதற்றமான ஏரியாக்கள் அப்படின்னு கண்டறியறாங்களோ அங்க மட்டும்தான் இந்த கொடி அணிவகுப்பை நடத்துவாங்க. அதை எப்படி கண்டறிவாங்க? கடந்த தேர்தல்ல அந்த குறிப்பிட்ட இடத்துல ஏதாவது அடிரடி நடந்திருக்கு, இல்ல குறிப்பிட்ட சமூக மக்களை வாக்கு போட விடாம தடுத்திருக்காங்க, இந்த மாதிரியான விஷயங்களை கணக்குல கொண்டு ரெட் ஏரியாவா மார்க் பண்ணுவாங்க தேர்தல் ஆணையம். அங்கதான் இந்த கொடி அணிவகுப்பை நடத்துவாங்க. இன்னும் காவல்துறையுடைய பாஷையில சொல்லணும் அப்படின்னா ஏரியா டாமினேஷன், அதாவது குறிப்பிட்ட பகுதியை தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர்றது. ரெண்டு விஷயங்களுக்காக பண்ணுவாங்க. ஒன்னு வந்து வார்னிங், இங்க நாங்க இருக்கோம், யாரும் கள்ள ஓட்டு போட முடியாது, வாக்குச்சாவடியை நாங்க பாதுகாப்போம் அப்படின்ற மாதிரி ரவுடிகளுக்கு வார்னிங் கொடுக்கிற விதமா இதை பண்ணுவாங்க. இன்னொன்னு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறது, குறிப்பாக சாமானிய மக்களுக்கு யாரும் எதுக்கும் பயப்பட வேண்டாம், நாங்க இங்க தான் இருக்கோம், தைரியமா வந்து உங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுங்க அப்படின்னு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தைரியத்துக்காகவும் இந்த கொடி அணிவகுப்பு நடத்துறாங்க. உங்களுக்கு தெரியுமா, 1990ஆம் ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் பீகார், உத்தரப்பிரதேசம் இந்த மாதிரி மாநிலங்கள்ல நிறைய வாக்குச்சாவடிகளை அவங்க கைப்பற்றி இருந்தாங்க. அதற்கப்புறமா டிஎன் சேஷன், அப்போதைய தலைமை தேர்தல் ஆணையர், இந்த விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ரிக்டா கொண்டு வந்தாரு. கொடி அணிவகுப்பையும் அதிகப்படியாக நடத்தினதன் காரணமா அதுக்கப்புறமா இந்தியாவுடைய தேர்தல் களம் ரொம்பவுமே அமைதியாச்சு அப்படின்னும் நினைவு கூர்றாங்க தேர்தல் அதிகாரிகள். சரி, இந்த மாதிரி பதற்றமான வாக்குச்சாவடிகளை உண்டாக்கக்கூடியது இந்த கட்சிகள் தாங்க அப்படின்னு நீங்க எந்தெந்த கட்சியை நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இது அரசியல் அகராதி. நான் வேதவள்ளி.